சரியா 2007 நடந்த 50 ஓவர் வேர்ல்டு கப் மேட்ச்ல நம்ம இந்தியா டீம் முதல் ரவுண்ட்லயே தோத்து வெளில வந்துருவாங்க. அதாவது பங்களாதேஷ் கூட ஒரு மேட்ச் தோத்துருவாங்க, ஸ்ரீலங்கா கூட ஒரு மேட்ச் தோத்துருவாங்க, பெர்முடா டீம் கூட மட்டும் ஒரு மேட்ச் ஜெயிச்சு அடுத்த சூப்பர் 8 டீம்ஸ் குரூப் ஏ அண்ட் குரூப் பி ரவுண்டு கூட குவாலிஃபை ஆகாம வெளில வந்திருப்பாங்க. இந்த தோல்வி அப்போ நம்ம இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு ஒரு பயங்கரமான வருத்தத்தை தந்துச்சுங்க. இதனால அவங்க வருத்தம் மட்டும் படாம அப்ப நடந்த வேர்ல்ட் கப்ல ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணத நம்ம இந்தியன் பிளேயர்ஸோட உருவத்தை பொம்மையா செஞ்சு எரிக்கிறது, பிளேயர்ஸோட வீட்டுல கல்லெறிகிற மாதிரியான விஷயத்தையும் பண்ணாங்க. அதுலயும் குறிப்பா நம்ம தல தோனி வீட்டுக்கு வெளியில இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. ஏன்னா தோனி அந்த வேர்ல்ட் கப்ல விளையாண்ட 3 மேட்ச்ல 2 மேட்ச் டக் அவுட் ஆயிருப்பாருங்க. சோ இதனால அப்போ நம்ம தல தோனி வெளியிலே தலை காட்ட முடியாம தன்னோட வீட்டுக்கும் போக முடியாம போலீஸ் ஸ்டேஷன்ல அக்யூஸ்ட் மாதிரி அவரோட பாதுகாப்புக்காண்டி உட்கார்ந்து இருந்திருக்காருங்க. தோனி மட்டும் இல்லாம அந்த டயத்துல நம்ம இந்தியா லெஜெண்டரி பிளேயர்ஸான சச்சின் டெண்டுல்கர், சேவாக், கங்குலி, ராகுல் டிராவிட் இவங்களும் அங்க தாங்க உட்கார்ந்து இருந்திருக்காங்க. இந்த இன்சிடென்ட் பத்தி நம்ம தல தோனியே எனக்கு நடந்த ஒரு அவமானம்னு ஒரு இன்டர்வியூல சொல்லி இருப்பாருங்க.